Taste the Daily. வெற்று விளம்பரம் தேடும் நோக்கில் விடியா திமுகவின் ஸ்டாலின் சென்னையில் 50 இடங்களில் தொடங்கி வைத்த தானியங்கி குடிநீர் இயந்திரத்தில் திறந்து வைக்கப்பட்ட சில நிமிடங்களிலேயே தண்ணீர் வருவதற்கு பதிலாக காற்றுதான் வந்ததால் பொதுமக்கள் கடும் அதிருப்தியடைந்தனர். மக்கள் வரிப்பணத்தை வீணடிக்கும் விடியா அரசின் விளம்பர மாடலில் இதுவும் ஒன்று என ஆத்திரத்தையும் மக்கள் வெளிப்படுத்தியுள்ளனர். எங்கும் விளம்பரம், எதிலும் விளம்பரம், இதுவே விடியா ஸ்டாலின் அரசின் தாரக மந்திரம் என சொல்லும் அளவிற்கு நித்தம் நாடகத்தை அரங்கேற்றி வெற்று விளம்பரத்தை தேடி வருகிறார் ஸ்டாலின். அந்த வகையில் மற்றொரு விளம்பர ஏமாற்று வேலையாக சென்னையின் பிரதானமான 50 இடங்களில் தானியங்கி குடிநீர் வழங்கும் இயந்திரத்தை தொடங்கி வைத்துள்ளார். இதில் சில இடங்களில் தரமற்ற குடிநீர் வழங்கப்பட்டதால் தங்கள் தாகம் தீர்க்க நம்பி வந்த பொதுமக்கள் கடும் ஏமாற்றம் அடைந்தனர். இதெல்லாம் யூஸே இல்லை, இது வேஸ்ட்டு. இந்த தண்ணிலாம் வைக்கிறது அதுக்கு பதில் எதனா ஒரு இல்லாதவங்களுக்கு கஷ்டத்துக்கு உதவி செஞ்சாலே போதும். இவ்வளோ பணம் செலவு பண்ணி அது வேஸ்ட்டு தானே. அந்த தண்ணியில் அவ்வளோ இதுவும் கிடையாது, நார்மல் தண்ணி மாதிரி தான் இருக்குது. இவ்வளோ பணம் செலவு பண்ணுறதுக்கு இல்லாதவங்களுக்கே எதனா ஹெல்ப் பண்ணிட்டு போகலாம். கொடுங்கையூர் முத்தமிழ் நகர், வாசுகி நகர், பூங்கா, சிட்கோ பகுதியில் திறந்து வைக்கப்பட்ட சில நிமிடத்திற்குள்ளாகவே குடிநீர் தானியங்கி இயந்திரத்தில் குடிநீருக்கு பதிலாக காற்று வருவதாக குற்றம் சாட்டிய பொதுமக்கள் நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசு ஒவ்வொரு திட்டங்கள் மூலமும் தங்களை ஏமாற்றுவதையே வாடிக்கையாக கொண்டுள்ளதாக கடுமையாக சாடினர். வணக்கம். தண்ணி ஆட்டோட ரிக்ஷாக்கார எல்லாம் ஓரமாக பார்த்து ஓரமாக கட்டியிருக்கீங்க. தண்ணி 1 மணி நேரம் தான் தண்ணி வந்தது. சாப்பாடு அப்படி போய் நான் விட்டேன். டீ கடையில் போய் தான் தண்ணி எடுத்தேன். இங்கே தண்ணி எடுத்தாலும் தண்ணி வரல. அரசாங்கம் நீங்கள் தான் வச்சா மட்டும் போகாது, எல்லாத்துக்கும் தண்ணி வரணும். உங்கள் அரசாங்கம் சூப்பர் அரசாங்கம். உங்கள் மாதிரி யாராலையும் நடத்த முடியாது. பஸ் ஃப்ரீ, ஆட்டோ டிரைவர் நாசமாக போட்டோம். வீடு இல்லாதவர்களுக்கு வீடு கொடுக்கலாம், மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்டங்கள் வழங்கலாம். எவ்வளவோ எண்ணற்ற மக்கள் நலத்திட்டங்களை வழங்காமல் விடியா ஸ்டாலின் அரசு வெற்று விளம்பரத்திற்காக ஏதேதோ திட்டங்களை தொடங்கி மக்களின் வரிப்பணத்தை வீணடிப்பதாக குற்றம் சாட்டினர். அரசு காசுன்னு சொல்றாங்க, அது முறைப்படி எந்த செலவும் பண்ண மாட்டாங்க. தண்ணி, பார்க்கு இதெல்லாம் என்ன கிடைக்க போகுது? கஷ்டப்படுற மக்களுக்கு ஒரு வேளை சோறு அது கொடுத்தாலே போதும். இல்லாத பட்டக்கு எவ்வளோ பேர் ரோட்டில் கிடக்குறாங்க, அவங்களுக்கு ஒரு வீடு எவ்வளோ ஹெல்ப் பண்ணலாம். இதெல்லாம் ஹெல்ப் பண்ணுறதுலாம் ஒரு யூஸே கிடையாது. பணத்தை வீணடிக்கிறாங்க, அவ்வளோதான். வீண் செலவு இது. இந்த தண்ணி கட்டுறது, இந்த பார்க்கு கட்டுறது தேவையில்லாத. ஏதோ அண்ணா நகரில் கூட இந்த இதுவெல்லாம் கட்டியிருக்காங்க, அதெல்லாம் வேஸ்ட்டு சார். இல்லாதவங்களும் ஒரு வீடு கட்டிக்கணும். குடிசை வீட்டில் எவ்வளோ பேர் இந்த வெயிலில் அவதிப்பட்டுன்னு, நாங்களாம் கூட வீடு இல்லாத இந்த வெயிலில் அவசரப்பட்டுனுக்கிறோம். குழந்தை குட்டியோட இந்த மாதிரி எங்களுக்கு கஷ்டப்படுறது. ஒரு 4 ரூபாய் செலவு பண்ணாலும் பரவாயில்ல. நிர்வாகத்திறன் துளி கூட இல்லாத ஸ்டாலின் ஆட்சியில் அரசு இயந்திரமே செயலற்று முடங்கி போயுள்ள நிலையில் அவரால் திறந்து வைக்கப்பட்ட குடிநீர் இயந்திரம் மட்டும் என்ன சுறுசுறுப்பாக செயல்படவா போகிறது என தங்கள் ஆதங்கத்தை கொட்டி தீர்த்த பொதுமக்கள் எஞ்சிய சில மாதங்களில் இன்னும் என்னென்ன விளம்பர திட்டங்கள் கொண்டு வந்து ஸ்டாலின் நம்மை ஏமாற்றப் போகிறாரோ தெரியவில்லையே என கவலை தெரிவித்தனர். தேர்தலில் ஏமாற்றத்தை சந்தித்தால்தான் நம்மின் வேதனை அவருக்கு புரியும் என்றும் விடியா முதல்வர் ஸ்டாலினை விமர்சித்தனர்.